ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எந்த ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஹீரோ லான்ச் பண்ண ஹீரோ டெஸ்டினி 125 2025 மாடல். ஸோ இந்த ஸ்கூட்டரோட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபியூச்சர்ஸ் அண்டு வண்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த லுக்ஸ்லேயே இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் டெஸ்டினியை விட இந்த 2025 மாடல் டெஸ்டினியில் நிறையாவே மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வண்டியோடைய ஒரு டிசைனே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் ஒரு 125cc நீங்கள் ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்கூட்டர் அண்ட் நல்ல 60 மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக செட் ஆகும். அண்ட் இதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதோடைய அந்த ஹெட்லைட் செக்ஷனுங்க. இந்த ஹெட்லைட்டோட செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு புது ஹச் ஷேப் அந்த ஒரு டிஆர்எல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய நைட் அந்த பேஸ்டான அந்த வெளிச்சமுமே கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அதையுமே நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அப்படியே நம்ம ரியர் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹச் ஷேப்புக்கான ஒரு எல்இடி டைல் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய அந்த செக்ஷன்ஸ் அந்த டிசைன்ஸ் அந்த பாடியோடைய ஃபுல்லி அப்படியே ஒட்டி வர மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடியுமே ரொம்பவே ஸ்லீக்காக ரொம்ப ஒல்லியாக வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த டெஸ்டினி 125 ப்ரீவியஸ் மாடல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா காம்பேக்டாக குண்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த வெர்ஷன்ஸில் நமக்கு அந்த குரோம்ஸ் ப்ளேஸ் பண்ணக்கூடிய விதங்கள் அண்ட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த பிரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோம் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் உள்ளேயுமே டெஸ்டினி அப்படிங்கிற பேட்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரான்ஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ZX ப்ளஸ் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் க்ரோம் எடிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ZX வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் அந்த டெஸ்டினி அப்படின்ற அந்த பேட்ஜிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி 3D டிசைனில் இது உங்களுக்கு வந்து ZX ப்ளஸ் வேரியண்ட்டு. ஸோ அந்த பிரான்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினி அப்படிங்கிற பேட்ஜிங்குமே கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் ரொம்ப அழகாகவும் இருக்குது அது பார்க்குறதுக்கு. இப்போ என்ஜின் வைஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதோட என்ஜின் இதுக்கு முன்னாடி இருந்த வேரியண்ட்டை விட பெட்டரான ஒரு என்ஜின். இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்கூடிய என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 125cc என்ஜின். பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 9 bhp அட் 7000 RPMலையும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து 10.4 Nm ஆஃப் டார்க் வந்து 5500 RPMலையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த RPM ரேஞ்சஸ் நம்ம ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா இவங்க இந்த டெஸ்டினி 125 காம்படேட்டிவ் ஸ்கூட்டர்ஸான மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட என்ஜின் பயங்கர ஸ்மூத்தாகவும் நல்ல ரிஃபைண்டாகவும் இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் இதில் வந்து மற்ற டெக்னாலஜிக்கல்ஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜ்னு பார்க்குறப்ப நமக்கு பெருசாக எந்த ஒரு நமக்கு தேவைப்படாத எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. தேவையான நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் வந்து பண்ணியிருக்காங்க. லைக் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த எஸ்டெக் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டெக் உங்களுக்கு தெரியும் i3 ஸ்டார்ட் பட்டன் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம் இதெல்லாமே இந்த வண்டியில் மேனுவலாகவே வரும். அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜாக ப்ளூடூத் பேரிங் சிஸ்டத்தோட இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அட் த சேம் டைம் இதில் நீங்கள் ரேஞ்ச் வந்து பார்த்துக்க முடியும். அதாவது நம்ம எவ்வளோ பெட்ரோல் போடுறோம் அந்த பெட்ரோலுக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து காட்டும். ஓடோ மீட்டர் இருக்குது, ட்ரிப் மீட்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக நம்ம வண்டி எவ்வளோ மைலேஜ் வந்து கொடுக்குது அப்படிங்கிறத ரியல் டைமாக நீங்கள் இதில் வந்து பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மீட்டரை ஸ்ப்ளிட் பண்ணி அதில் வந்து ப்ளூடூத் கனெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் சுவிச்சஸோட குவாலிட்டிஸ்ன்னு பார்க்குறப்போ நமக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா i3 சுவிட்ச் அண்ட் ஹெட்லைட் ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டர் பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட் எரியிற மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அண்ட் ஸ்கூட்டரில் இதாங்க ஃபஸ்ட்டு டைமு. அண்ட் அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பாஸ் சுவிட்ச், இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்ச் அண்ட் ஹாரனுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு புதிய டெக்னாலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோ விங்கர் சிஸ்டம். அதாவது இந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன் ஸ்கூட்டர். மற்ற பிராண்ட்ஸில் விட இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து கிடையாது. 2025 நம்ம ஹீரோ பிராண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ வின்கர் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டெஸ்ட் ரைட் ஓட்டிக்கிட்டே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதோடைய ரைடரோட அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸுங்க, ஃப்ரண்ட்ஸ் பூட் ஸ்பேஸ். இந்த பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நல்ல டாலாக இருக்கக்கூடியவங்க கூட நீட்டாக உட்காந்துக்கலாம். அண்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு USB சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் கேரி பண்ணக்கூடிய ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3 kgsக்கான ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ரைடர் கம்ஃபர்ட்டாக நல்ல டீசெண்டாக உட்காந்துக்கலாம். ரொம்ப டாலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கூட இந்த முன்னாடி இருக்க கால் வந்து பார்த்திங்கன்னா தட்டாது. அண்டர் சைட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு நல்ல ஹெல்மெட் அண்ட் டீசெண்டாக ஒரு காலேஜ் பேக் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்டினி அப்படிங்கிற பேட்ஜிங்குமே உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் சூப்பராக இருக்குது. அண்ட் லைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது நமக்கு நைட் டைமில் ஏதாவது பொருட்கள் எடுத்துக்கணும்னா உங்களுக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பில்லியனோட சீட் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த டாப் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அவைலபிலிட்டி வந்து இருக்குது. அண்ட் நான் ஏன் டாப் வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த வண்டியில் மொத்தம் 3 வேரியன்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு VX, ZX
ZX Plus வந்து இருக்குது. அப்படியே ரியர் செக்மெண்ட்ஸ் பார்க்குறப்போ அந்த லைட்டோட செக்மெண்ட்டோட சேர்த்து அந்த ரியரோட லுக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாகவும் இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸ் டெஸ்டினியை கம்பேர் பண்ணும்போது இந்த வெர்ஷன் ஒரு பர்டிகுலராக அந்த ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராகவும் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல ஒரு காமான ஒரு சைலண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் வீல்ஸோட செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டைமண்ட் கட்டாட் அலாய்ஸில் நமக்கு ஒரு 90/90 செக்ஷன் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 190 mm டிஸ்க் பிரேக் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸோட செக்ஷன்ஸ் பார்க்குறப்ப டியூப்லெஸ் டயர்ஸ், டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ரியர் சைடில் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100/90 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க 12 inches வீல் சைஸில். அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய அந்த ட்ரம்ஸ் அண்ட் அந்த வீலோட பின்னாடி பெருசாக கொடுத்துருக்கனால நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு ஓட்ட முடியும். அண்ட் ஃபியூவல் டேங்கோட லெவல்னு பார்க்குறப்போ பின்னாடி 5 liters கெப்பாசிட்டி கூடிய ஒரு ஃபியூவல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் இந்த வண்டி உங்களுக்கு 60 km/L மைலேஜ் கிடைக்கிறதுனால இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹீரோ ரிலீஸ் பண்ண ஸ்கூட்டர் வந்து ஸ்கூட்டருக்கெலாம் ஹீரோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதோடைய லைட்ஸோட செக்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நண்பா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூட்டருடைய லைட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டார்க்காக இருக்குது. ஸோ தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெஹிக்கல்ஸ் போகக்கூடியது வந்து தெரியுது. ஆனால் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியல. இப்போ தான் நம்ம இந்த புது டெஸ்டினியோட லைட் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் நான் அந்த இக்னிஷனோட லைட் சொன்னேன் பார்த்திங்களா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எரிஞ்சிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நைட் டைமில் கூட நமக்கு இவ்வளோ இருட்டில் கூட ஸ்டார்டர் பட்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கூட்டரோட DRL லைட்டு. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கூட போய் காட்டுறேன். நைட் டைமில் DRLஸுமே ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. அண்ட் அந்த ஷேப் வந்து பாருங்கள், ஒரு ஹச் ஷேப்பில் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் ரொம்ப பிரைட்டராகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து லைட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது DRLங்க. ஸோ நார்மலாக இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா DRL. ஸோ DRLக்கு அப்புறம் இப்போ லோ பீம் வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோ பீம் லைட்டு. ஸோ லோ பீம் லைட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல வித்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட வித்து அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஹை பீம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த த்ரோ நீங்கள் பார்த்தீங்களா, ஹை பீமோட த்ரோவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஜஸ்ட் அப்படியே ஒன் டேப் பண்ணோம்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா சைலண்ட்டாக இருக்குங்க வண்டி. நல்ல சவுண்டு எதுவுமே இல்லை, ரொம்பவே சைலண்ட்டாக நல்லா காமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நம்மளோட ரிவ்யூ வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அண்ட் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓட்டுறதுக்குமே என்ன மாதிரியான ஃபீல் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த செக்மெண்ட்டில் டெஸ்ட் ரைட் ரிவ்யூ, அது வந்து ஓட்டுறதுக்கு என்ன மாதிரி இருக்குது அண்ட் கம்ஃபர்டபுள் ரைடிங், இதுக்கு முன்னாடி இருந்த டெஸ்டினி ஓட்டுறதுக்கும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்களை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுத்தோனையுமே நான் வந்து ஃபீல் பண்ணுறது ரைடிங் போஸ்டர் அண்டு கம்ஃபர்ட் லெவல். ஸோ நல்ல காமாக நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட் நல்லா லென்த்தியராகவும் நல்லா அகலமாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனாலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக ஓட்டுற மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்குது. அண்ட் செகண்ட் திங் வந்து என்ஜினுங்க. என்ஜின் சீரியஸாக செம்ம ரிஃபைன்மெண்ட் என்ஜினு. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. பிரேக்ஸ் அண்ட் ரைடிங் கம்ஃபர்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்டு ஓட்டுறதுக்கு அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு இந்த ப்ரீமியமான ஒரு 125cc ஸ்கூட்டர்ஸில் நமக்கு என்ன மாதிரி வந்து ஃபீல் ஆகும், கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ரீமியம்னஸ் அண்ட் அந்த ரைடிங் குவாலிட்டி எல்லாமே பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த வண்டி பர்டிகுலராக ஓட்டும்போது. அண்ட் அந்த முன்னாடி கொடுத்துருக்க இந்த டிஜிட்டல் மீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்ஃபோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையவே இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அண்ட் நிறைய ஓட்டுறதுக்குமே. இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா நான் ஓட்டிகிட்ருக்க இந்த வேரியண்ட் ZX Plus வேரியண்ட்டு. அண்ட் இந்த லுக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி அந்த மேகம் இப்போ தான் லைட்டாக மழை ஓஞ்சிருக்குங்களா. ஸோ நல்ல ஒரு கிளைமேட்டுக்கு. பிரேக்ஸ் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ZX Plus. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாப் வேரியண்ட், இந்த ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர். இதில் விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ரான்ஸ் ஃபினிஷிங்கில் நல்லா ஷைனிங்கெலாம் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு விஷயம்.
இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் வந்து போட போகிறீங்கன்னா ஆட்டோ விங்ஸ் ஆகிடும். இப்போ லைக் நான் இங்கே டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் ரோட்டில். இப்போ நான் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் வந்து போட்டிருக்கேன். ஸோ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டதுக்கப்புறமேட்டு இப்போ நான் இந்த இண்டிகேட்டரை கட் ஆஃப் பண்ணலை அப்படின்னா எனக்கு ஒரு 15 செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். ஸோ இது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோட்ஸில் ஓட்டும்போது மறந்துடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. நான் வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இன்சர்ஷன் டெக்னாலஜி. பட் இது வந்து என்ஜின் ஸ்டார்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ நம்ம க்ரூஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறதையுமே வந்து பார்த்துடலாம். ஒரு 83 வரைக்கும் ஹைவேஸில் நான் போனப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 88 வரைக்கும் வந்து போச்சு. உண்மையாலுமே நான் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்குறது இந்த லெக் ரூமில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னோடய ஹைட் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 5'9", 5'10" இருப்பேன். என்னோடய ஹைட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா லெக் வந்து ஸ்பேஸ் இருக்குது. நான் நல்லா கம்ஃபர்டபுளாக பின்னாடி தள்ளி உட்காந்துருக்கேன். பட் இருந்தாலும் பின்னாடி இன்னொருத்தர் வந்து உட்காரலாம். அந்தளவுக்கு நல்ல பெரிய சீட்டு தான். ஒரு 3 பேர் ஆவரேஜான வெயிட் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா 3 பேர் கம்ஃபர்டபுளாகவே உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த விதமும் நல்லாயிருக்கு. அதாவது வண்டி வந்து பார்த்திங்கன்னா முன்னிருந்த டெஸ்டினியோட ஒல்லியாக கொஞ்சம் லென்த்தியராக வந்து கொடுத்துருக்கிற விதம் நல்லாயிருக்கு. வண்டியை பொறுத்த வரைக்கும் அதை ஓட்டுறதுக்கான ஃபீல் நல்லாயிருக்கு. எஸ், பிரேக்கிங் முன்னாடி டிஸ்க் பிரேக்கு, ரியரில் ட்ரம் பிரேக்ஸ், 2 ட்ரம் பிரேக்ஸ் அதோட ஒர்க்கை பக்காவாக பார்க்குது. எஸ், அந்தளவுக்கு ரொம்ப டக்குன்னு அடிக்காமல் கொஞ்சம் நல்லா இருக்குது அது. எஸ், டே டு டே நீங்கள் ஓட்டுற ஆளாக இருந்தீங்கன்னா நமக்கு இந்த விதங்கிறது வந்து ஓகேவாக இருக்கும். ஓவராலாக இந்த வண்டியோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் 3 விதமான வேரியன்ட்ஸ் இருக்குங்க. VX வேரியண்ட்டு, அதுக்கப்புறமேட்டு ZX வேரியண்ட்டு, ZX ப்ளஸ்ஸு. இதில் VX வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 80,900 rupees சம்திங் வந்து வருதுங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு டாப் வேரியண்ட்டான VX ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 90,000 வருது. இது ரெண்டுக்குமே இன்டர்மீடியட்டாக ஒரு 85,000-86,000 நமக்கு ZX வேரியண்ட் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேரியன்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வருது. அண்ட் மோஸ்ட்லி ZXக்கும் அதே மாதிரி ZX ப்ளஸுக்கும் பெரிய வித்தியாசங்கள்னு ஒன்றும் கிடையாது. நார்மலான உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோ இதை தொடர்ந்து இது முடிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஸோ எஸ், வண்டியோட அவுட்லுக் ஜஸ்ட் அப்படியே முடிச்சிடுவோம். வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டிட்டு, முக்கியமாக இந்த ப்ரோன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.